Sum of the digits பார்ப்போம். Sum of the digits வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ ஒரு டிஜிட்டா ஆட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 153 அப்படின்னா நம்ம 1 + 5 + 3 ஆட் பண்ணணும். இதை வந்து we have to do it in recursion, right? So how to do it in recursion? Okay, இப்போ இந்த sum of the digits பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 153 வருது, ரைட்? நம்ம என்ன பண்ணணும்? 1 + 5 + 3 பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸு ஒரு டிஜிட்டாக நமக்கு வேணும், கரெக்டாக? இப்போ ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த நம்பர் வந்து 153, ரைட்? ஸோ சம் ஆஃப் 153. ஸோ அடுத்து நம்ம கால் பண்ணும்போது ஒரு டிஜிட்டாக ரிமூவ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அப்போ கால் பண்ணும்போது we will call n divided by 10. ஸோ இது வந்து 153 divided by 10 15 ஆகும். தென் we will 15 வருதா, ரைட்? அடுத்தது we will call for 1. அடுத்தது we will call for sum of 0. ஸோ 0ன்றது தான் பேஸ் கண்டிஷன். ஓகே, இப்போ இந்த மாதிரி கால் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை? 1 + 5 + 3 தேவை. இந்த 1 + 5 + 3லாம் பாருங்கள் என்னது? கடைசி டிஜிட். அப்போ இது வந்து 0 ரிட்டர்ன் பண்ணுதுன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த கடைசி டிஜிட்டை எடுத்து இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூட ஆட் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் 0 என்ன ரிட்டர்ன் பண்ணுது? 0 ரிட்டர்ன் பண்ணுது, கரெக்டா? ஸோ இது ஏதோ 0 ஆயிடுச்சு. இது கூட என்ன ஆட் பண்ணோம்? என்ன நம்பர் இருக்கோ அதோட கடைசி டிஜிட். கடைசி டிஜிட் என்ன வரும்? n மாடுலோ 10 போட கடைசி டிஜிட் வந்துடுமா? அதான் ஆட் பண்ணு. அப்போ இது என்ன ரிட்டர்ன் ஆகும்? 1 ரிட்டர்ன் ஆகுமா? இதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணோம்? இதுதான் n. என்ன பாஸ் பண்ணுறோமோ அதான் n. என்னோடைய கடைசி டிஜிட். ஸோ n மாடுலோ 10, கரெக்டா? ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது n மாடுலோ 10 plus sum of digits of n by 10. ஒரு வாட்டியும் when you are calling n by 10, correct? இதில் பேஸ் கண்டிஷன் வந்து பேஸ் கண்டிஷன் இஸ் if n equal to 0. 0 இருந்தால் நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது return 0. I think that's it. n வேல்யூ தப்பாக இருந்துச்சு. ஓகே, ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சம்முக்கு 0 கால் பண்ணியிருக்கோம்ல, இங்கிருந்து இந்த வேல்யூ 0 ரிட்டர்ன் ஆகுதுல்ல. 0 ரிட்டர்ன் ஆகும்போது இந்த மெமரி ஃப்ரீ ஆகிடும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகும்போது இந்த மெமரி, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுல்ல, அப்போ அந்த ஃபங்க்ஷனில் அலோகேட் பண்ண மெமரி ஃப்ரீ ஆகிடும். ஸோ ஃபங்க்ஷனில் நம்ம உள்ளே வரும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த மெமரி அலோகேட் ஆகுது இந்த எண்ணுக்கு, கரெக்டாக? இந்த ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் ஆகும்போது ஃபங்க்ஷனில் உள்ள என்ன மெமரி அலோகேட் ஆகிருந்துச்சோ அது எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். இந்த லோக்கல் வேரியபிள்ஸ்லாம் ஸ்டாக்ல அலோகேட் ஆகும்னு சொன்னால அந்த மெமரிலாம் ஃப்ரீ ஆகிடும். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஃபிபனாசி சீரீஸ். ஸோ இந்த ஃபிபனாசி சீரீஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபனாசி சீரீஸ் இஸ் 1 1 1 + 1 2 2 + 1 3 3 + 2 5. ஸோ ஒரு பர்டிகுலர் nth நம்பர் என்ன ஃபிபனாசி சீரீஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது 5th நம்பர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 4th நம்பரையும் 3rd நம்பரையும் ஆட் பண்ணணும், ப்ரீவியஸ் 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும், கரெக்டாக? அப்போ ரிகர்ஷன் ட்ரீ எப்படி வரும்? ஒரு ஃபிபனாசி சீரீஸ் ஆஃப் 5 வேணும்னா நமக்கு என்ன வேணும்? 4ம் வேணும், 3யும் வேணும். ஸோ ஃபிபனாசி ஆஃப் 4 அதே ஃபங்க்ஷனை கால் கண்டுபிடிக்கிறதுக்கு, அண்ட் ஃபிபனாசி ஆஃப் 3. ஃபிபனாசி ஆஃப் 4க்கு என்ன வேணும்? யூ நீட் டு நோ ஃபிபனாசி ஆஃப் 3 அண்ட் ஃபிபனாசி ஆஃப் 2. நமக்கு செகண்ட் நம்பரும் ஃபர்ஸ்ட் நம்பரும் தெரியும், அதான் பேஸ் கண்டிஷன். நம்ம இங்கே 2 இருந்தால் 1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி ஃபிபனாசி ஆஃப் 3க்கு வந்து ஃபிபனாசி ஆஃப் 2 அண்ட் ஃபிபனாசி ஆஃப் 1. ஓகே, இது ஃபிபனாசி ஆஃப் 3க்கு என்ன பண்ணணும்? 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து வேல்யூ 1, ரைட்? இதுக்கும் இதுக்கும் வேல்யூ 1. இந்த ரெண்டு வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதுல்ல இங்கே, அந்த ரிட்டர்ன் ஆகிற ரெண்டு வேல்யூயும் இங்கே ஆட் பண்ணணும்.
ஆட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே என்ன பண்ணும், 3யும் 2யும் ரிட்டர்ன் ஆகுதுல்ல, இங்கே ஆட் பண்ணி அது இங்கே ரிட்டர்ன் ஆகும். கரெக்ட். ஸோ இதுதான் ரிகர்ஷன் ட்ரீ. ஸோ பேசிக்காக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து பேஸ் கண்டிஷன் என்ன, if n is less than or equal to 2, அதாவது n வேல்யூ வந்து செகண்ட் வேல்யூ இல்லை ஃபர்ஸ்ட் வேல்யூ இருந்தால் நம்ம ரிட்டர்ன் 1. செகண்ட் வேல்யூ இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வேல்யூ இருந்தாலும் சரி நம்ம ரிட்டர்ன் 1 ஃபிபனாச்சி சீரீஸில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ரிட்டர்ன் பேசிக்காக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஃபிபனாச்சி வந்து இன்ட்ல தானே இருக்குது, ஃபிப்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஃபிப்பை கால்குலேட் பண்ணலாம். ஃபிப்போட வேல்யூ என்ன, nth ஃபிபனாச்சி, கரெக்ட், ஃபிபனாச்சி ஆஃப் n மைனஸ் 1, n மைனஸ் 1 கால்குலேட் பண்ணணும். அது கூட ப்ளஸ் nth ஃபிபனாச்சி ஆஃப் n மைனஸ் 2. இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணால் நமக்கு கரண்ட் ஃபிபனாச்சி வந்துடும். அந்த கரண்ட் ஃபிபனாச்சி வேல்யூ தான் நம்ம மேலே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஃபிப். ஓகே. ஸோ இந்த சொல்யூஷன் ஓகே, பட் இந்த சொல்யூஷனில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5 இருக்குது. கரெக்டா? ஃபிபனாச்சி ஆஃப் 3 இங்கேயும் கால்குலேட் பண்ணுறோம், இங்கேயும் கால்குலேட் பண்ணுறோம் தேவையில்லாமல். இதுவே நீ 50 யோசிச்சு பாருங்க. ஃபிபனாச்சி ஆஃப் 50 போட்டிங்கன்னா என்ன வரும், 49, 48. இங்கே பாருங்க, இங்கே வந்து 48, 47. இது ஹோல் இது வந்து 48 கால்குலேட் பண்ணுமா, எவ்வளோ கால்ஸ் வரும், நிறைய கால்ஸ் வருமா. அந்த ஹோல் 48 திருப்பி நம்ம இங்கே ஒன்று பண்ணுறோம், தேவையில்லை இது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எத்தனை வாட்டி நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிபனாச்சி ஆஃப் 3க்கு வந்து ஒரு வாட்டியும் நம்ம எத்தனை இது, ஃபிபனாச்சி ஆஃப் 5க்கு என்ன பண்ணுறோம், 4, 3, அப்புறம் 3, 2. ஓகே, ஃபிபனாச்சி ஆஃப் 5க்கு. அதே மாதிரி இங்கே என்ன வருது, 2, 1. ரைட். ஸோ ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் கால்ஸ் 2ஆல் மல்டிப்ளை ஆகிட்டே போதா. இங்கே 2, இங்கே 4, இங்கே 8. கரெக்ட். ஸோ 2ஆல் மல்டிப்ளை ஆகிட்டே போதா. ஸோ இங்கே வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி இந்த மாதிரி ஃபிபனாச்சி சீரிஸ்க்கு இட் இஸ் 2 power n, ஆர்டர் ஆஃப் 2 power n டைம் காம்ப்ளெக்சிட்டி. இந்த மாதிரி பண்ணோம்னா ஏன்னா ஒரு வாட்டியும் 2ஆல் மல்டிப்ளை ஆகிட்டே போதா ஒரு லெவலும். ரைட். இதுதான் அது. ஸோ ப்ராப்ளம் வந்து இங்கே நம்ம அன்னெசரியாக அதை கால்குலேட் பண்ணுறோம். ரைட். ரெண்டாவது ஒன்று என்னென்னா நமக்கு வர வேல்யூ வந்து பெருசாக இருக்கலாம். அதனால் நம்ம ஆன்சரை இதோட மாடுலோ பண்ணணும். ஸோ வர வேல்யூவை மாடுலோ ஈக்குவல் டு த லார்ஜஸ்ட் ப்ரைம் நம்பர் விச் கேன் பி ஸ்டோர்ட் இன் இன்டிஜர். அதான் இந்த வேல்யூ. ஓகே, இப்போ கம்பைலர் ரன் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம சப்மிட் கொடுக்கும்போது கண்டிப்பாக சில டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகாது. டைம் லிமிட் எக்ஸிடன்ட் சில டெஸ்ட் கேஸ் சொல்லணும். ஓகே, கண்டிப்பாக டைம் லிமிட் எக்ஸிட் ஆகும். ஏன்னா நம்ம இது மாதிரி அன்னெசரியாக கால்குலேட் பண்ணுறதுனால. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னா, நம்ம 48க்கு என்ன ஃபிபனாச்சி நம்பர், 48th ஃபிபனாச்சி நம்பர் என்ன அப்படின்னு இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம். அதை நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம திருப்பி கால்குலேட் பண்ண தேவையில்லை. அப்படி ஸ்டோர் பண்ணுறது நம்ம ஒரு ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணுறது வந்து நான் இங்கே அதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். we will have a hash map. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி நம்பர், ஸோ கீயும் இன்டிஜர் தான். அது எத்தனாவது ஃபிபனாச்சி நம்பர், 48th ஃபிபனாச்சி நம்பர் என்ன, அதுவும் இன்டிஜர் தான். ஸோ இன்டிஜர் அண்ட் இன்டிஜர் h map which will be equal to new of hash map. ஓகே, இப்போ hash map டிக்ளேர் பண்ணிட்டேன். கரெக்டா?
இது இந்த கிளாஸில் ஒரு வேரியபிள், இது ஒரு மெம்பர் வேரியபிள் மாதிரி. அந்த மெம்பர் வேரியபிள் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து நீ அசஸ் பண்ணுற, இது ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இருந்து அசஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த மெம்பர் வேரியபிள் ஸ்டாட்டிக்காக இருக்கும். நார்மல் வேரியபிளை வந்து ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து அசஸ் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் வேரியபிளை தான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து அசஸ் பண்ணலாம். ஸோ அது ஸ்டாட்டிக். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஹேஷ் மேப்பில் போய் ஃபிபனாச்சி நம்பர் கண்டுபிடிச்சாச்சு, அதை ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ ஹெச்மேப் டாட் புட்டு என்ன கீ, எத்தனாவது ஃபிபனாச்சி நம்பர், என்ன வேல்யூ, அதானே கீ, என்ன எத்தனாவது ஃபிபனாச்சி நம்பர், என்ன வேல்யூ, கரெக்ட். அது கண்டுபிடிச்ச உடனே அதை போட்டுடுறோம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது சப்போஸ் இப்போ nth ஃபிபனாச்சி நம்பர் வந்து இஃப் ஹெச்மேப் டாட் கண்டெய்ன்ஸ் கீ, கண்டெய்ன்ஸ் கீ தானே, கண்டெய்ன்ஸ் கீ, இது nth ஃபிபனாச்சி நம்பர், இந்த கீ இருக்கு அப்படின்னா, கண்டெய்ன்ஸ் கீ இருக்குன்னா ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம்ல, திருப்பி இன்னொரு வாட்டி இப்போ கேல்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக ரிட்டர்ன் hmap dot get value or get a, அது என்னன்னு பார்த்துக்கலாம். யூஸ்வலாக மேப்பில் வந்து ஓகே இது எல்லா டெஸ்ட் கேஸ்க்கும் ஒர்க் ஆச்சு. பட் இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஐ திங்க் ஸ்டாக் இஸ் கெட்டிங் ஓவர்ஃப்ளோட். பட் கோடில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம திருப்பி இந்த 95000 இதுக்கு நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 95011 கால் பண்ணும்போது இட் ஹேஸ் டு கால் ஃபார் 95010 அண்ட் 95009. இது ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணணும் கரெக்டாக. திருப்பி இங்கே 95009 அப்படின்னு போய் திருப்பி கால் பண்ணிகிட்டே போகுது. இதேமாதிரி கால் பண்ணிகிட்டே போகும்போது கடைசியாக போய் எங்கே முடியணும், ஃபிபனாச்சி ஆஃப் 2ல் தான் போய் முடியணும், 2 or 1ல் தான் முடியணும். அப்போ இங்கேருந்து எவ்வளோ பெரிய ஸ்டாக் தேவை. ஓகே, ஸோ அந்த மெமரி வந்து இல்லை. ஓகே, ஒருவேளை இங்கே லாங்னு போட்டதுனால கூட பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆகி நம்ம ப்ரோக்ராம் நின்றுடுச்சு. பட் திஸ் இஸ் ஓ வென் யூ கால்குலேட், இந்த மாதிரி மிமரைசேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஹேஷ் மேப் வச்சுக்கலாம். அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு அந்த டேட்டா ஏற்கனவே இருந்துருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம்.